யா குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் படிக்க போறோம். குட்டீஸ், நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சோம்? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், கரெக்டா? இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் படிச்சோம், எப்படி படிச்சோன்றது எல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் லீவ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நல்லா லீவை என்ஜாய் பண்ண அதே நேரத்துல என்னென்ன படிச்சோன்ற விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு ரீகேப்சுலேஷன் பார்த்துட்டு பின்ன நம்ம புது டாபிக் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். சரியா? ஃபிஃப்த்ல இருந்து சிக்ஸ்த் ப்ரொமோட் ஆயிருக்கீங்க. ஓகேவா குட்டஸ்? சரி. நீ மேல இன்னையில இருந்து படிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் புது புது விஷயங்களா இருக்கேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். படிக்கிற எல்லா விஷயங்களும் சரி புது விஷயங்களா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் லோயர் கிளாஸ் ஃபிஃப்த்ல படிச்சோம்ல, இப்ப இருந்து தான் சிக்ஸ்த் வந்திருக்கோம். சரியா? படிக்கிற விஷயங்களை இஷ்டப்பட்டு படிங்க. சரிடாமா? அடுத்த உங்களுக்கு நான் இப்ப கிளாஸ் எடுக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு புரியல, திருப்பி திருப்பி சொல்லி கொடுங்க டீச்சர், இல்ல எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் சைஸ் எதுவும் புரியல அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். சரியாடா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி. ஓகே, இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். இப்ப நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். கரெக்ட். ஸ்டாண்டர்ட் சிக்ஸ். ஓகே. எந்த டேர்ம்ல இருக்கோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கோம். இப்ப ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னப்பா சாப்டர் இருக்கு அப்படின்னா எண்கள். சரியா? தமிழ்லயும் எழுதுறேன், இங்கிலீஷ்லயும் எழுதுறேன், ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல அந்த சாப்டர் என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா எண்கள் சொல்லுவோம். அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? நம்பர்ஸ். சரியா? ஸோ எண்கள்னு சொல்லுவோம். தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி குட்டஸ். இப்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் படிச்சோம், எப்படி படிச்சோன்றது ஞாபகம் இருக்கா? இப்ப புக்லயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ புக்ல உள்ள எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸா பார்ப்போமே. இப்ப என்னோட கையில நான் வந்து பென் வச்சிருக்கேன்மா. சரியா? எத்தனை பென் வச்சிருக்கேன்? உங்க கண்ணு முன்னாடி எத்தனை பென் தெரியுது? இது ஒரு பென், இது ஒரு பென். டீச்சர் உங்க கையில 2 பென் வச்சிருக்கோம். தட் இஸ் பென்னா இங்க நான் மார்க்கர்ன்றத மீட் பண்றேன். தெரியுது, புரியுதா? சோ நான் இங்க நான் 2 பென் வச்சிருக்கேன். ஓகே. உங்க வீட்ல எத்தனை என்னது உறுப்பினர்கள் இருக்காங்க, அம்மா அப்பாவை சேர்த்து அப்படின்னா உங்களால அதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியும். கரெக்டா? சோ அதெல்லாம் குட்டி குட்டி நம்பர். இப்ப உங்ககிட்ட உள்ள சாக்லேட்டும் என்கிட்ட உள்ள சாக்லேட்டையும் கம்பேர் பண்ணுவோமே. இதுவும் இந்த இந்த இடத்துல 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஆனா 2ல இங்க சைவருக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. இப்ப இந்த இடத்துல இப்படி கூட போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் சைவர், இங்கேயும் சைவர். இங்கேயும் 4, இங்கேயும் 4. ஒரே இடத்துலயா குட்டஸ் இருக்கு? இங்க இது எப்படி நான் வாசிப்போம்? இடமதிப்புக்கு முன்னாடி அந்த நம்பருக்கு முன்னாடி சைவர்ன்ற ஒரு எண் குறிச்சோம் அப்படின்னா இந்த வேல்யூ எப்படி வாசிப்போம்? 4ன்னு தான் சொல்லுவோம். அதே சைவரு அந்த மதிப்புக்கு அடுத்து இருந்தா இது எப்படி வாசிப்போம்? ஞாபகம் இருக்கா? இப்ப 40ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுல எது பெருசு? ரெண்டுமே சரிசமமா, பெருசா, சிறுசா அப்படின்லாம் கம்பேர் பண்ணுவோமா ரெண்டு நம்பர்ஸ? ஞாபகம் இருக்கா? டக்குன்னு பார்த்தோன்னே இங்கேயும் 4, இங்கேயும் 4. இங்கேயும் செய்வார், இங்கேயும் செய்வார். அப்ப 2மே சரிசமம்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? 5த்ல எல்லாம் படிச்சிருப்போம். சோ அது என்னென்ன படிச்சோன்றத ஒரு குயிக்கா ஒரு ரீகேப்சுலேஷன் பண்ணிருவோம். ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே படிக்கிறோம். அதே மாரி அடுத்து புதுசா படிக்க போற விஷயங்களையும் நம்ம சொல்லிருவோம். சரி குட்டஸ். இப்போ உங்க ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு 100 பேர் அப்படின்னா இப்படி எழுதுவோமா? இது வந்து எப்படி எழுதுவோம்? 100ன்னு எழுதுவோம். இத எப்படி வேல்யூவா எழுதுவீங்க? ஞாபகம் இருக்கா? தமிழ்ல எப்படி எழுதுவீங்க? இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவீங்க? இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? 100ன்னு சொல்லுவோம். சரியா? இத. இது வந்து எண் மதிப்பு. இது அந்த வார்த்தையில எழுதுறோம். சரியா? சோ தமிழ்ல எப்படி எழுதுவோம்? 100. கரெக்ட்டா? சோ இந்த இந்த நம்பர்கள் எல்லாமே எப்படி எழுதுறோம் அப்படின்றதுக்குரிய ஒரு பெரிய எண் உருவாக்க போறோம். சோ பெரிய எண் அப்படின்னா எப்படி உருவாக்குறாங்க? எப்படி ஒரு என்ன மாரி செய்யணும்? அதுக்குரிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க படிக்க போறீங்க. சரியா குட்டஸ்? டீச்சர் அப்ப 100 அப்படின்றத எழுதிட்டோம். இப்ப எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க, இல்ல லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமா? எங்க ஸ்கூல்ல 1000 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம நாட்டுல இந்தியால எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம மாவட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க? அந்த மாதிரி எல்லாம் எழுதுறது எப்படி எழுதுவோம் அப்படின்றதுக்குரிய விஷயம் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். சரியா குட்டஸ்? புரிஞ்சா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம புக்லயே கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க?
தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எவ்வளவு வனப்பகுதி இருக்கு? சதுர கிலோமீட்டர்ல சொல்லியிருக்காங்க. இந்த சதுர கிலோமீட்டரை பத்தி உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். சரியா? அடுத்து படிக்க போற கிளாஸ்ல சொல்லித்தரேன். அந்த மதிப்பை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து பால்வழித்திறல்ல மொத்தமா எத்தனை விண்மீன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 20,000 கோடி விண்மீன்கள் சொல்றாங்க. அந்த கோடி அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்குரியதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். சரியாடா? படிக்கலாமா? ஓகே. சோ இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னா எப்படி ஃபர்ஸ்ட் பெரிய எண்களை உருவாக்குதல். சரியா? நம்ம என்ன படிக்க போறோம்? பெரிய எண்களை உருவாக்குதல் அப்படின்னா என்னன்றத பார்த்துக்கிறோம். சரியா? என்ன பெரிய எண்களின் உருவாக்கம் கூட போட்டுறேனே. பெரிய எண்களின் உருவாக்கம். சரியா? சோ இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜர் நம்பர். தமிழும் இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே சொல்லி கொடுத்துறேன் குட்டீஸ், புரிஞ்சுக்கோங்க. ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜர் நம்பர். சோ எப்படி ஒரு லார்ஜர் நம்பர் கொண்டு வரோம் அப்படின்றதான். புரிஞ்சா? சரி, இப்ப இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ரீகேப்சுலேட் அப்படின்றத பாத்துக்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதே 4பா. இங்க 4 இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. என்ன செய்யலாம்? 1 2 3 4 அப்படின்னு சொல்லுவோம்ல. குட்டீஸ்ல ஸ்பீடா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. டீச்சர் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இங்க டக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன சொல்லுவோம்? 3. 3 சொன்னதுக்கு அப்புறம் தான் 4 சொல்லுவோம். இல்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணா 1 2 3 4 அடுத்த நம்பர் 5 டீச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க. இத தமிழ்ல என்னதான் சொல்லுவோம்? இந்த 4க்கு அடுத்து 4க்கு அடுத்து உள்ள நம்பருக்கு பேர் என்னன்னா தொடரி. சரியா? ஏன்னா இத தொடர்ந்து வருது. அதனால இத வந்து தொடரி அப்படின்னு சொல்லுவோம். 4க்கு மின்னாடி அப்படின்றதுனால இந்த நம்பருக்கு பேர் என்னன்னா முன்னி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம புதுசா எதுவும் படிக்கல குட்டஸ். ஏற்கனவே 5th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சோமோ அதை நான் இப்ப ரீகேப்சுலேட் தான் பண்றேன். புரிஞ்சுச்சா? சோ கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க? ஒரு பாக்ஸ்ல ஒரு நம்பர் 4 கொடுத்துட்டாங்கப்பா. இதுக்கு முன்னி என்ன, தொடரி என்ன அப்படின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதானா? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படிதான் நீங்க நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? சோ இதுக்கு அடுத்து வர நம்பர் தொடரி, இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் முன்னி. இது எப்படி கண்டுபிடிச்சோன்றது ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு எண்ணோடையும் இப்ப கொடுத்திருக்கிறது 4ன்றதுனால இதுக்கு நம்ம எப்படி சொல்றோம்? இந்த இடத்துல எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் முன்னி அப்படின்னா என்னன்னா இந்த நம்பரோட ஒரு 1 கூட்டணும். சொல்றது புரியுதாடா? ஒன்றை கூட்டுறதுனால கிடைக்கிற நம்பருக்கு பேரு தான் தொடரி. அது 4ஆ இருக்கலாம், இல்ல எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அப்ப இது அப்படின்னா என்ன? முன்னி அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு ஒன்னிலிருந்து 1ஐ கழிக்க. அப்ப -1. சரியா? 4ல இருந்து 1 கழிச்சாதான் என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 3 கிடைச்சிருக்கு. முன்னி அப்படின்னும் போது 4ல இருந்து 1 கழிச்சிருக்கோம். தொடரினா இதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு. அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த 4ஓட எந்த ஒரு எண்ணிலிருந்தும் ஒரு 1ஐ கூட்டினால் கிடைப்பது தொடரி. இப்ப முன்னி தொடரினா தமிழ்ல சொல்லியாச்சு. அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? ப்ரிசிடிங் நம்பர், சக்சீடிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து இந்த வர நம்பர் வந்து சக்சீடிங் நம்பர் சொல்லுவோமா? சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த தொடரியை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா சக்சீடிங் நம்பர்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை எப்படி டீச்சர் ஞாபகம் வச்சுக்கிறதுனா நம்ம ஒரு விஷயத்த புதுசா அச்சீவ் பண்ணியிருக்கோம் குட்டஸ். இன்னைக்கு ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டேன். அடுத்து அப்படின்னா 1 முடிச்சிட்டோம். அடுத்து 2 3 இப்படிதான் நம்ம படிக்கிறோம். புது புது விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து அச்சீவ் பண்றோம்ல. சக்சீடிங் அப்படின்னா என்ன? நம்மளோட சக்சஸ். சக்சஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான்ப்பா நான் சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை முன்னோக்கி போவோம்ல. சோ தொடர்ந்து முன்னோக்கி போறதுக்கு பேரு தான் தொடரி. சரிடாமா? சொல்றது புரியுதா? அதுதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா சக்சீடிங் நம்பர். சோ முன்னின்றது வந்து ப்ரிசைடிங் நம்பர். இதற்கு முன்னாடி. சரியா? சோ ஜஸ்ட் பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ முன்னினா என்னன்னு பார்த்தாச்சு. தொடரினா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஃபார்மேஷன் ஆஃப் நம்பர் அப்படின்னா என்ன? அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது குட்டஸ். உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு நம்பர் 0 0ல இருந்து கூட எழுதுவோமே. 1 2 3 4 5 6 7 8 9 இப்படியே போகுது. சரியா? ஒரு நம்பரோட இலக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் நம்பர் 1ல இருந்து கூட எழுதுவோம்னு கூட வச்சுக்கோங்க. சோ 1 2 3 4 5 6 7 8 9க்கு அப்புறம் என்ன குட்டீஸ் போடுவோம்?
10 போடுவோமா? 10க்கு அப்புறம் 11 இப்படியே போகும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படி நம்பர்ஸ் இருக்கு. சரியா? சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்பர் எப்படி இருக்குன்றத நம்ம அடுத்தடுத்து வர ஸ்டாண்டர்ட்ல வச்சு படிச்சுக்கிருவோம். இப்போதைக்கு நமக்கு தேவையான அந்த ஒரு விஷயங்களை மட்டும் நான் கன்சிடர் பண்ண சொல்றேன். இந்த நம்பர்ல நீங்க பார்த்து சொல்லுங்க. இதுல எதுப்பா ஓரிலக்க எண்ணு? இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டா இருக்கா? இது வரைக்கும். இதுக்கப்புறம் இது எத்தனை ஸ்தானம் இருக்கு? 2 ஸ்தானம் இருக்கா? 2 டிஜிட் நம்பர். இங்கேயும் 2 டிஜிட் நம்பர். இதுக்கு அடுத்து வரதும் 2 டிஜிட் நம்பர். இப்படியே போகுமா? அப்ப இந்த 9ன்ற நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர். இந்த 9 என்ன நம்பர் சொல்லுவோம்? இந்த 9ன்ற நம்பரை கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர். தமிழ்ல என்னடா சொல்லுவோம்னா மிகப்பெரிய ஓரிலக்க எண். சோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு எண்களை, என்ன மாதிரி எண்கள்? பெரிய எண்களை உருவாக்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிற போறோம். அப்ப மிகப்பெரிய மிகப்பெரிய எண் அதோட என்னப்பா செய்யணும்? கூட்டு. எதை கூட்டணும்? ஒரு 1 கூட்டுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. செஞ்சு பார்த்துருவோமா என்ன சொல்றாங்கன்னு? சரி, ஓகே. இப்ப இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? மிகப்பெரிய ஓரிலக்க எண் என்ன பார்த்தோம்? மிகப்பெரிய ஓரிலக்க எண் வந்து 9. அதோட என்னப்பா செய்ய சொல்றாங்க? ஒரு 1 கூட்ட சொல்றாங்கப்பா. சோ குட்டஸ் திருப்பி சொல்லித்தரேன். இப்ப 0ல இருந்து இப்படி வரிசையா போட்டுட்டு இருந்த ஞாபகம் இருக்கா குட்டஸ்? 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இப்படியே போச்சுன்னா எங்கப்பா போகும்? அப்படின்னா 98, 99, 100 இப்படியே போகும். இதுக்கப்புறமா இப்படி கண்டினியூ ஆகும். குட்டீஸ் இந்த இதுல மிகப்பெரிய அப்படின்னா இருக்கிற டிஜிட்ஸ்ல எதுப்பா இருக்கிறதுலயே சிங்கிள் டிஜிட்ல பெரிய நம்பர் அப்படின்னா 9. ஓகே. மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9. அதோட 1 கூட்ட சொல்றாங்கப்பா. சரி, கூட்டுனா 9 + 1 என்னன்னு சொல்லிருவோம்? 10. இதுல யாருமே தப்பிட மாட்டோம். சரி குட்டீஸ், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சாச்சு. அடுத்து என்ன படிக்க போறோம்னா, இப்ப முதல் ஈரிலக்க எண்ணுன்னா என்ன குட்டீஸ் வருது? எங்க பார்த்து சொல்லுங்க. முதல் ஈரிலக்க எண் அப்படின்னா 10ஆ? இப்படியே போகுது. 10, 11, 12, 13 சொல்லிட்டு இப்படியே எங்கப்பா போகுது? 99ஓட முடியுதா? அப்ப இந்த 10 நம்ம என்ன சொல்லுவோம்? மிக சிறிய சிறிய ஈரிலக்க எண்ணுன்னு சொல்லுவோம். தட் இஸ் 2 டிஜிட்ல சிறிய ஈரிலக்க எண்ணுன்னு சொல்லுவோம். அப்ப இதுல மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணுன்னா என்னது? 99. சோ குட்டீஸ் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் குட்டீஸ். சரியா? சோ ஜஸ்ட் அதை ஞாபகப்படுத்தி தான் இப்ப நான் சொல்லித் தரேன். 9 மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9. சோ அதோட ஒரு 1 கூட்டணும் அப்படின்னா 10 கிடைக்குது. அந்த 10 பின்ன என்னவா ஆயிருச்சு? மிகச்சிறிய ஈரிலக்க எண். ஏன்னா தலைப்புக்கு நேரா நான் போடும்போது நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ மிகச்சிறிய ஈரிலக்க எண் அப்படின்னா என்னன்னு நம்ம சொல்லுவோம்? 10. சரியா? இப்ப இத பேர் என்னப்பா குடுத்திருக்காங்க அப்படின்னா 10. தமிழ்ல 10, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? 10ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்தது மிக பெரிய ஈரிலக்க எண் எங்க பார்த்து சொல்லுங்க. 0, 1, 2, 3 இதுலயே பார்த்தாலே தெரிஞ்சிரும். 10 வந்து மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணா, மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணா? 10, 11, 12 இது மாதிரி கம்பேர் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். எது பெருசு, எது சிறுசுன்னு சொல்லிட்டு. சோ இங்க பெரிய ஈரிலக்க எண் என்னன்னா 99. சரி, இத புரியுதா குட்டஸ்? சோ மிகப்பெரிய ஈரிலக்க எண் இந்த இடத்துல ஓரிலக்க எண் 1 டிஜிட் 2 டிஜிட் போட்டுக்கோங்க. 1 டிஜிட். இங்க வந்து 2 டிஜிட். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சரியா? அதோட ஒரு 1 கூட்டுங்கப்பா அப்படின்னா நார்மலா இதுல வந்து கூட்டுறதுக்கு என்னது கஷ்டப்பட தேவையே கிடையாது. 99ஓட ஒரு 1 கூட்டணும். அப்ப 9யும் 1யும் கூட்டினா 10. 0 ரிமைண்டர் 1 கேரி அவுட் பண்ணுவோம். சோ 9 + 1 என்னது? 10. அப்ப 99ஓட ஒரு 1 ஆட் பண்ணா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? 100 கிடைக்கும்பா. அந்த 100 நான் என்ன சொல்லுவேன்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. இங்க எழுதுற இந்த 100 நான் என்னன்னு சொல்லுவேன்? ஞாபகம் இருக்கா? இந்த 100 இப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்ப 10ல இருந்து எழுதி காமிக்கிறேன். பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையை பொறுத்து நான் சொல்லித்தரேன். 98, 99, 100, 101, 102
இப்படியே போகும். அப்ப இங்க எதுல போய் முடியும்? 999 and 1000. 10, 11 இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருக்கும் குட்டஸ். 10, 11, 12 இப்படியே போச்சு. அடுத்து எதுல முடிஞ்சிருச்சு? 100ல முடியுதுப்பா. இது எதுல முடியுது? 100. 100க்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? 101, 102, 100, 101, 102ன்னு சொல்லுவோமா? அப்ப 99ஓட ஒரு 1 கூட்டுனா 100ன்னு வருது. அந்த 100 என்ன குட்டஸ்? 3 டிஜிட் நம்பரா? அந்த 3 இலக்க எண்ல மிகச்சிறிய 3 இலக்க எண். கான்செப்ட் புரியுதாடாம்மா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்ப இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, தமிழ்ல 100ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கோம்? 100ன்னு சொல்லுவோம். புரியுதா நான் என்னென்ன விஷயங்கள் சொல்றேன்ட்டு? அடுத்து இப்ப இந்த இதுலயே பாருங்க, மிக பெரிய 3 இலக்க எண் என்னது? நீங்களே பாருங்க 100, 101, 102ன்னு இருக்கு. 999 நம்பர் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன் இத கன்சிடர் பண்ண முடியாதுன்னா, இது 1000. 1, 2, 3, 4 ஸ்தானம் இருக்கு. சரியா? ஸ்தானங்கள பொறுத்து தான் எடுக்கணும் குட்டீஸ். அப்ப இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க வரோம்? 3 டிஜிட் நம்பர்ஸ். சரியா? அப்ப என்ன பண்ணுவோம்? மிகப்பெரிய 3 இலக்க எண் என்ன சொல்லுவோம்? 999 அதோட ஒரு 1 கூட்டுறோம்ப்பா. ஏன்னா புது நம்பர் வேணும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல, தொடரி அப்படின்னா ஒரு புது நம்பர் வேணும். அடுத்தது கூடுது. அதுக்காக தான் இந்த 1 கூட்டுறோம். இதுல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? முன்னி. பிரிசிடிங் நம்பர், சக்சீடிங் நம்பர்ன்னு என்ன நம்ம 5த்ல படிச்சோமோ, சோ அதத்தான் இங்க நான் ரீகேப்சுலேட் பண்றேன். சோ இப்ப நீங்க இத ஆட் பண்ணி பாருங்க. என்ன வரும்? தெரியுமா? தெரியாதா? இப்ப ஆட் பண்ணிருவோமா? சரி. சோ ஆட் பண்ண தெரியாதவங்களுக்கு இங்க நம்ம போட்டே பார்த்துருவோம்ப்பா. 999 அதோட ஒரு 1 ஆட் பண்ணணும்ப்பா. எங்க ஆட் பண்ணுங்க. 9 1 கூட்டினா 10க்கு 0, மிச்சம் 1. அகைன் 9 1 கூட்டினா 10க்கு 0, மிச்சம் 1. 9 1 கூட்டினா 10. அப்ப என்னப்பா கிடைக்குது? இப்ப இந்த நம்பரை எப்படி நீங்க வாசிப்பீங்க? சொல்லுங்க. 1 0 0 0. இது எப்படி சொல்லுவோம்? ஃபேன்சி நம்பர் மாதிரி எப்படி இருக்கா? 1000ன்னு சொல்லுவோம். இப்ப ஆனா பொதுவா இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல? அந்த பேர் தான் தமிழ்ல என்னன்னா 1000. சரியா? சோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1000. புரிஞ்சா குட்டஸ்? சோ இது மாதிரி மிகப்பெரிய ஓர் இலக்க எண், மிகப்பெரிய ஈர் இலக்க எண், மிகப்பெரிய இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னா என்னப்பா? நீங்களே கெஸ் பண்ணிருங்கப்பா. சோ அப்ப நீங்களே சொல்லிருவீங்க. இந்த 9 எத்தனை தடவை போடணும்? 4 தடவை போடணும்னு அர்த்தம். சோ அதோட ஒரு 1 கூட்டுனா என்ன வரும்? அதற்கு பேர் என்ன? சோ இப்படிதான் குட்டஸ் இப்ப நம்ம படிக்க போறோம். சரியா? சோ இது எல்லாமே நீங்க பேசிக்கா 5த்ல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப்சுலேட் பண்றதுக்காக இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். சரியா குட்டீஸ்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பிளேஸ் வேல்யூ. சரியா? சோ பெரிய எண்களின் உருவாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய எண்ணுனால எப்படி கிடைக்குது? எந்த ஒரு எண்ணிலிருந்தும் ஒரு 1 கூட்டினா பெரிய எண் கிடைக்கும். ஒரு 1 கழிச்சா அதோட சின்ன எண் கிடைக்கும். அதுதான் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? முன்னி, தொடரின்னு சொல்றோம். அடுத்து நம்ம இப்ப படிக்க போறது என்னன்னா, இடமதிப்பு. இடமதிப்பு. சரியா? இந்த இடமதிப்ப இங்கிலீஷ்ல என்னப்பா சொல்லுவோம்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். பிளேஸ் வேல்யூ. சரியா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே சொல்லிக் குடுக்குறேன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ பிளேஸ் வேல்யூ சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இடமதிப்பு முறை எப்படி இருக்குன்னா, மொத்தம் இதுல 2 முறை இருக்கு குட்டீஸ். பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ 1 வந்து என்னன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்தியன் மெத்தட். இந்திய எண் முறை. சரியாடாம்மா? இந்திய எண்முறை. இந்திய எண்முறைப்படி இதை எப்படி படிக்கிறோம்? அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் இது. 2வது விஷயத்துக்கு பேர் என்னன்னா, பன்னாட்டு எண்முறை. சரியா? புரியுதா? சோ இந்திய எண்முறை, பன்னாட்டு எண்முறை. இந்த இந்திய எண்முறைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? தமிழ்ல இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்லயும் அதேதான். இந்தியாவுக்கு இந்தியா தான். சரியா? சோ இந்தியாவுக்கு இங்கிலீஷ்ல பேர் வேற எதுவும் கிடையாது குட்டஸ். சரியா? அப்ப இந்தியன் இந்தியன் மெத்தட். சரி. இந்த பன்னாட இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் மெத்தட். சரியா குட்டீஸ்?
ஸோ இப்ப நம்ம படிக்க போற டாபிக் என்னது? பெரிய எண்களின் உருவாக்கம்னா எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிற போறோம். அந்த எண்களை உருவாக்குறதுக்கு எந்த மெத்தட்லப்பா செய்யறோம் அப்படின்னா, ஒண்ணு இந்திய எண்முறை, இன்னொன்னு என்ன முறைனா இன்டர்நேஷனல் எண்முறை, பன்னாட்டு எண்முறை. சரியா? சோ உங்களுக்கு ஒரு கியூபு மாதிரி கொடுக்குறேன். அதை 2 நாள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியா வந்துடும். சோ இந்திய எண்முறையில இப்போ ஒரு டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 அப்படின்னு இருக்கு. 3 4 5 அப்படின்னா 6 7 8ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நம்பர்ல வச்சுக்கிறோம். ம். இப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கிறோம். இந்த இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கம்மாப்பா. இந்த கம்மா போடுறதுதான்ப்பா இந்த நம்ம படிக்க போற இடமதிப்போட முக்கியமான விஷயம். கரெக்டா கம்மா போட தெரிஞ்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கம்மாவை இந்த தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா காற்புள்ளின்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதா குட்டஸ்? கம்மானா இங்க தமிழ்ல சுத்த தமிழ்ல காற்புள்ளின்னு அர்த்தம். அப்ப எப்படி போடும்னா 1 2 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, அடுத்து 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, இப்படியே தான் குட்டஸ் போகும். புரிஞ்சுச்சா? சோ இந்த கம்மா போடுறது எப்படி, இதை எப்படி வாசிக்க போறோம். இப்ப 1 2 3 4 5 6 7ன்னு சொல்லி வாசிக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சோ அததான் எப்படின்னு சொல்லி கத்துக்கிற போறோம். இது இன்டர்நேஷனல் என்னன்னா 1 2 3 4 5 6 7. சோ இந்த இதுல இன்டர்நேஷனல் மெத்தட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப நம்ம 2 ஸ்தானத்துக்கு ஒரு தடவை கம்மா போட்டோமா, ஞாபகம் இருக்கா? சோ அதே இத இப்ப அங்க எப்படி போட போறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. செய்வோமா? 3 ஸ்தானத்துக்கு போடுவாங்க குட்டர்ஸ். 3 டிஜிட் 1 2 3க்கு அப்புறம் ஒரு கம்மா, அடுத்து 1 2 3க்கு அப்புறம் ஒரு கம்மா. சோ இப்படிதான் போடுவாங்க. சோ ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. சோ கம்மா போடுறது என்ன எப்படி இந்தியன் முறையில 3 டிஜிட்க்கு அப்புறம் 2 டிஜிட்டுக்காக தான் கம்மா போடுவாங்க. 2 ஸ்தானத்துக்கு கம்மா போடுவாங்க. இன்டர்நேஷனல் முறையில எப்படி போடுவாங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்து 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் தான் கம்மா போடுவாங்க. 3 டிஜிட் கம்மா, 3 டிஜிட் கம்மா, இப்படி போடுவாங்க. சொல்றது புரியுதா? இதை நம்ம திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துரும். இப்ப இதுக்குரிய பேசிக் விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்க ஏற்கனவே ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? சோ அதை யூஸ் பண்ணிதான் இப்ப இந்த இந்திய எண்முறையில நான் எப்படி செய்ய போறேன்றத காமிக்கிறேன். இப்ப இதுக்குரிய ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி பாத்துருவோம். உங்களுக்கு அப்ப அதை பத்தினதான் ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ம். குட்டிஸ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். சரிடா? சோ இப்ப என்ன குடுத்துருக்காங்கடா? இப்ப இதோட நம்பரை வாசிக்க முடியுமா? இதை எப்படி வாசிப்பீங்க? ஒவ்வொரு எண்ணா வாசிங்க. 2 எண்ணா வாசிங்கன்னா எப்படி வாசிக்கணும்? ஒரு நம்பரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் என்னன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். ஞாபகம் இருக்கா? இப்ப அது 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 இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் இங்க போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 மில்லியன். சரியா? சாரி. ஆ ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு நான் திருப்பி வரேன்டா. ம். ஆ இப்ப வந்துருச்சு பாருங்க. இப்ப கொஸ்டின் என்னடா கேட்டிருக்காங்க? ஜஸ்ட் இது என்ன கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து எப்படி படிக்கணுன்றத நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன். இப்போ ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் உங்களால பார்க்க தெரியுதா? எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு கண்டுபிடிங்களேன். அட்லீஸ்ட் இன்னைக்குரிய ஒரு புது விஷயம் நான் ஒரு கொடுத்திருக்க நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கு அப்படின்றத பாருங்களேன். இங்க லாஸ்ட்ல எப்படி இருந்து வரணும்னா நம்மளோட வலது கையில இருந்து இடது பக்கம் நோக்கி தான் போகணும். ரைட் டு லெஃப்ட்ல தான் எப்பயுமே இட மதிப்பு நம்ம பிளேஸ் வேல்யூவா நம்ம சொல்லி பார்ப்போம். ஸோ அதனால ரைட் சைட்ல இருந்தே நான் கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஒரு 9 ஸ்தானத்துல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா அந்த நம்பர்ல இட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா?
இங்க பாருங்க. இங்க உங்களுக்கு சஃபிஷியன்ட்டா ஸ்பேஸ் இருக்காதுன்றதுனால, அவங்க வந்து எப்படி சொல்றது? வெர்டிகலா எழுதியிருக்காங்க. நீங்க பார்த்தா புரியும். இப்ப நம்பர் 1 அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு? 1வது ஸ்தானத்துல இருக்கு. அடுத்து 0ன்றது எங்க இருக்கு? 10வது ஸ்தானம். அடுத்து இன்னொரு 0 குடுத்துருக்காங்க. அது எங்க இருக்குன்னா 100வது ஸ்தானம். அப்ப எப்பயுமே சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா? 1, 10, 100, 1000 அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? சோ படிச்ச விஷயங்கள் லைட்டா ஞாபகப்படுத்த முடியுதா? சோ அதுக்கு மேல உள்ள நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு குட்டீஸ். இன்னைக்கே நம்ம ஃபர்ஸ்ட் டேவே அதெல்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த கணக்கு போவோமா? இன்னும் நான் இதுக்குரிய எந்த ஆன்சருமே நான் சொல்லல. இங்க பாருங்க. போனதுல வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க? இங்க பாருங்க. இங்க மில்லியன்களில் உள்ள இடத்துல மில்லியன்ற வார்த்தைக்கு நேரா உள்ள இலக்கம் என்ன? சப்போஸ் இப்ப இது எத்தனை டிஜிட் நம்பர்ன்றத கவுண்ட் பண்ணிருங்க. கவுண்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து இதுக்குரிய இடமதிப்புனா அழகா அந்தந்த நம்பருக்கு நேரா ஒரு தமிழ்ல வார்த்தை கொடுத்திருக்காங்க. எங்க படம் பார்த்து கதை சொல். இங்க மில்லியன்ற வார்த்தை இங்க எங்கப்பா இருக்கோ அதுக்கு நேரா உள்ள நம்பர் தான்ப்பா. இங்க பாருங்க. வார்த்தைகள் பாருங்க 1, 10, 100, 1000ன்ற மாதிரி இருக்கா? சோ இங்க நேரா பார்த்துட்டு மில்லியன்றது எங்க நேரா இருக்கு? 8ன்ற நம்பருக்கு நேரா இருக்கா? அப்ப இதோட பதில் என்னப்பா? 8. ஈஸியா இருக்கா? நான் எடுத்தோனே நம்ம என்ன படிச்சோம், எப்படி படிக்கிறோம்ன்றதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் படம் பார்த்து கதை சொல் மாதிரி தான் நான் சொல்லிக் குடுக்குறேன். இன்னொரு கணக்கு போடலாம்ப்பா. இதுவும் அதே மாதிரி பெரிய டிஜிட் நம்பர் தான். சோ வேணும்னா டிஜிட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ கவுண்ட் பண்ணிக்கோங்க. கேட்ட கொஸ்டின் ஈஸியா கேட்டிருக்காங்க குட்டஸ். இதுக்கு நான் இடமதிப்பே போடணும்னு அவசியம் இல்ல. நல்லா பாருங்க. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1000ன்ற இடத்துல உள்ள இலக்கம் என்னது? சோ தமிழ்ல சொல்றேன். 1, 10, 100, 1000 சொல்லுவோம்ல. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 சொல்லுவோம். சோ இங்க 1000ன்ற இடத்துல எந்த வேல்யூ குடுத்திருக்காங்க? சரியா? 1000ன்ற இடத்தில் உள்ள இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாத்துருவோமா? எப்பயுமே இப்படிதான் எழுதி பழகணும். சரியா? சோ இங்க கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வந்திருக்கு. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ 1க்கு நேரா 1, 10க்கு நேரா 9, அடுத்து 100க்கு நேரா 3, 1000க்கு நேரா என்னப்பா இருக்கு? அப்படின்னா 1000க்கு நேரா என்ன நம்பர் இருக்கு? நம்பர் 2. இவ்வளவுதான் நம்மளோட பதில். புரிஞ்சுச்சா? இதுல பாக்குறதுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கா? ஈஸி தானே? சரி. சோ மீதி உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எப்படி போடணும் என்னன்றத இப்ப அடுத்த கிளாஸஸ்ல நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். சரியா? சோ இப்ப நம்ம என்ன படிச்சோம்? லாஸ்ட் இயர் என்ன படிச்சோன்றத ரீகேப்சுலேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பிளேஸ் வேல்யூனா எப்படி இருக்கும் அப்படின்னா 2 மெத்தட்ல. ஒண்ணு இந்தியன் மெத்தட், இன்னொன்னு என்ன செய்யணும்? படிக்க போறோம். ஒண்ணு இந்தியன் மெத்தட், இன்னொன்னு இன்டர்நேஷனல் மெத்தட். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? சரி. சோ படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்க போறோம்ன்றதுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் மெத்தட்னா எப்படி போட போறோம்ன்றத தெரிஞ்சுக்கிருவோம். என்ன சொன்னேன்? ஏதோ ஒரு நம்பர் இருக்குப்பா. அது எந்த நம்பரா வேணாலும் இருக்கட்டும். சரியா? இப்படி ஒரு நம்பர் குடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுல எத்தனை இலக்க எண் அப்படின்னா, கவுண்ட் பண்ணுங்க. எப்பயுமே இந்த கவுண்டிங் வந்து நம்மளோட வலது புறத்துல இருந்து இடதுபுறம் நோக்கி தான் இருக்கணும். அது எப்படின்னு சொல்றேன். 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்கு டீச்சர். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, வலது புறத்துல இருந்து இடதுபுறம் நோக்கி தான் போது 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, காற்புள்ளி. அதுக்கப்புறம் இத வைக்கிற எல்லாத்துக்குமே 2, 2 டிஜிட்டுக்கா வைக்கணும். இப்ப டீச்சர் இங்க 2 டிஜிட்டுக்கு 1 தான் இருக்கு அப்படின்னா, இங்க வேணும்னா 0 போட்டுக்கோங்க. இல்லாட்டினாலும் 0 போடலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. சொல்றது புரியுதா? அதே இது இன்டர்நேஷனல்ல என்ன சொன்னோம்? 1, 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? 3, 3 டிஜிட்டுக்கு அப்புறம் 3, 3 ஸ்தானத்துக்கு அப்புறம் கமா போடணும்ன்ற பேசிக் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கீங்க. இங்கேயும் அதேதான். எப்படி போடணும்? ரைட் டு லெஃப்ட்ல தான் பிளேஸ் வேல்யூ பார்க்கணும். சரியா? சோ இப்ப பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம் மட்டும் பார்ப்போம். இது என்னன்னு சொல்லுவோம்? இந்தியன் சிஸ்டம்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு 421பா அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்? 1வது ஸ்தானம் ஒன்ஸ் பிளேஸ். இது டென்ஸ் பிளேஸ். இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். சரியா? ஒன்ஸ் பிளேஸோட முதல் லெட்டர் ஓ, டென்ஸ் பிளேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச். சரியா? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? 1, 10, 100. சரி, இது எப்படிப்பா வாசிப்போம் அப்படின்னா 4, 2, 1ன்னு வாசிக்கலாம். சரியா? ஆனா இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பேர் இருக்குல்ல. ஒரு விஷயம் சொல்லும் போது என்னது எங்க ஸ்கூல்ல
இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் பரீட்சை எழுதுறாங்கப்பா, எத்தனை பேர் எழுதுறாங்கன்னா 4 2 1 நான் சொல்ல முடியும்? இது இப்படியா சொல்லுவோம்? இதுக்குன்னு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க ஸ்கூல்ல 421 பேர் 10ஆப்பு பரீட்சை எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் இது 421. சரியா? தமிழ்ல என்னது 421. ஓகேவா குட்டஸ்? நம்ம என்ன படிக்கிறோம், எப்படி படிக்க போறோம்ன்ற விஷயங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப்சுலேட் அவுட்லைன் தான் கொடுத்திருக்கேன். அடுத்து வர கிளாஸஸ்ல நம்ம டீட்டெயில்டா இந்தியன் மெத்தட் எப்படி படிப்போம், இன்டர்நேஷனல் மெத்தட் எப்படி படிப்போம் அப்படின்னா பயிற்சி கணக்குகள் செஞ்சிடலாம். சரியா குட்டஸ்? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்டா. ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? டவுட்ஸ் இருந்தா சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கடா. யார் எதுவும் மென்ஷன் பண்ணல. சோ புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஓகேவா? நம்ம அடுத்து வர கிளாஸஸ்ல என்ன படிச்சோன்ற விஷயங்களை லைட்டா ரீகேப்சுலேட் பண்ணிட்டு புது புது விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். சரியா குட்டஸ்? ஓகேடா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய்ஹிந்த்.